வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 6 எக்ஸசைஸ் நம்பர் 6.4 சம் நம்பர் 7. 2,1,4 மற்றும் a-1,4,-1 என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு 0,2, b-1 மற்றும் 5, 3, -2 என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு ஆகியவை இணை. அப்போ இந்த புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடும் இந்த புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடும் ரெண்டும் எப்படி சொல்கிறாங்க? இணைன்னு சொல்லிட்டா ஏ மற்றும் பியின் மதிப்புகளை காண்க. அப்போ 2 புள்ளிகளை இணைச்சி ஒரு கோடு கண்டுபிடிக்கணும். அடுத்த 2 புள்ளிகளை இணைச்சி ஒரு கோடு கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டும் இணைனா என்ன அர்த்தம்? அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பி வெக்டரும் டி வெக்டரும் சமம்னு வச்சு போடணும், வேறு ஒன்றும் இல்லை. அதே கான்செப்ட் தான். சம் நம்பர் 7. If the straight line joining the points 2, 1, 4 and a-1, 4, -1 is parallel to the straight line joining the points 0, 2, b-1 and 5, 3, -2. Find the values of a and b. அப்போ ஃபஸ்ட்டு find out one straight line and find out another straight line. The straight lines are parallel to each other னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா find the value of a and b. இப்போ முதல்ல 2 புள்ளிகள் வடிவம், அதாவது 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல முதல்ல ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்கணும். அப்போ 2 ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிச்சிட்டு ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல் அந்த கான்செப்ட் தான் வந்து போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் முதல்ல கண்டுபிடிங்க. அப்போ முதல் நேர்கோடு பாயிண்ட் நம்பர் 1 அதை வேணால் முதல்ல கொடுத்தது ஏ பாயிண்ட் வைக்கலாமா? அப்போ ஏ பாயிண்ட் 2, 1, 4 இருந்தால் இதை ஏ பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பி பாயிண்ட்டுங்கிறது a-1, 4, -1. அப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் எடுத்துட்டு ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு நேர்கோடு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ நேர்கோடு 2 புள்ளிகள் வடிவம் ஏற்கனவே படிச்சிருக்கேன் அவருக்கா, அதான் எழுத போகிறோம். இது x1, y1, z1, இது x2, y2, z2. முதல்ல இதுக்கு முதல்ல பாயிண்ட்டுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். அப்போ 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம்னா தெரியும் இல்லையா? x minus x1 by x2 minus x1 equal to y minus y1 by y2 minus y1 equal to z minus z1 by z2 minus z1. இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன், இது முதல் கண்டுபிடிப்போம். அப்போ x minus x1ங்கிறது எவ்வளவு? 2 by is equal to y minus y1ங்கிறது எவ்வளோப்பா? 1 by is equal to z minus z1ங்கிறது எவ்வளோப்பா? 4 by. முதல்ல மேலே ஃபில் பண்ணிட்டு அடுத்து கீழே ஃபில் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. அடுத்தது x2 minus x1 நல்லா கவனிக்கணும். x2 minus x1. அப்போ x2 minus x1 அப்போ a-1 -2 ஓகேவா? அதுக்கு அடுத்தது y2 minus y1 அப்போ 4 -1. அடுத்து z2 minus z1 அப்போ -1 -4 ஓகேவா? இது கரெக்ட் ஆயிடுச்சா? அப்போ 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஏற்கனவே நம்ம படித்தது தான். அது என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ஸ்ட்ரைட் லைனாக உருவாக்கியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சிம்பிளை பண்ணி போடுங்க. அப்போ x -2 by a-3 ஓகேவா இஸ் ஈக்குவல் டு y -1 by 3 இஸ் ஈக்குவல் டு z -4 by -5. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1, அதான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இது முதல் 2 பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்தது 2வது ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் நம்பர் 2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2னா இந்த அடுத்த 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாருங்களேன். அப்போ இந்த பாயிண்ட்டையும் எடுத்து நேர்கோடு கண்டுபிடிக்கணும். அப்போ 0, 2, -1
அதையும் 5, 3, -2 எடுத்துகிட்டு என்ன கண்டுபிடிக்கணும், இதே மாதிரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த 2 ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டு கம்பேர் பண்ணி எழுதணும், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா ஸ்டெடியாக கவனிங்க. அப்போ அதை வேணால் சி பாயிண்ட் வச்சுக்கலாமா, கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். அப்போ 0, 2, B-1 D பாயிண்ட் வச்சுக்கோங்க. 5, 3, -2. அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அதே மாதிரி பண்ணுங்கள். x1 y1 z1, x2 y2 z2. அந்த ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுதலாமா? அந்த ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன இருக்குது, அதே ஃபார்முலா ரிப்பீட் எழுதுங்க. x - x1 by x2 - x1 is equal to y - y1 by y2 - y1 is equal to z - z1 by z2 - z1. ஓகேவா? அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கப்பா. ஃபில்லப் பண்ணுங்க பார்ப்போம். x - x1 0 by equal to, இதையும் எழுதலாம், ஒன்றும் இல்லை, இந்த இப்படி கூட எழுதிக்கங்களேன். 5 - 0, அவ்வளோதான். எதை வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்து y - y1 அவ்வளவு, y - y1 அவ்வளவு 2 by y2 - y1. அப்போ y2 - y1 3 - 2. ஓகேவா? ரைட். இஸ் ஈக்குவல் டு z - z1. z1 அவ்வளவு, நல்லா கவனிக்கணும், இந்த இடம் நல்லா கவனிக்கணும். z1 அப்போ -o B-1 by இந்த z - z1 by z2 - z1. அதுவும் கேர்ஃபுல்லாக செய்யணும். அப்போ -2o B-1. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0, 0, 2, 2, B-1 B-1 கரெக்டாக வரும். இதுலேயே நம்ம என்ன பண்ணிடலாம், கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதை சிம்பிளை பண்ணுங்கள். அப்போ x/5 is equal to y - 2 by y - 2 சிம்பிளை பண்ணிடுவோம். by 3 - 1 அவ்வளோ, 3 - 2 எவ்வளவு 1 is equal to z டாப், இந்த மைனஸை உள்ள மல்டு பண்ணால் -b. இதை கூட வச்சுக்கோங்க, இது மேலே நம்மளுக்கு தேவைப்படாது, அப்படியே வச்சுக்கோங்க. கீழே தான் கண்டிப்பாக தேவை. அப்போ -2 -b மல்டு பண்ணால் மைனஸு, இது மைனஸ்னு போய் +1. ஏன்னா மேலே வந்து தேவைப்படாது, கீழே தான் வந்து தேவைப்படும். அதனால் மேலே கூட மல்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ x - 5 is equal to y - 2 by 1 is equal to z - B-1 by இது -b, இது -2 +1 எவ்வளவு, -1. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது செகண்ட் ஈக்குவேஷன், ஸ்ட்ரைட் லைன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இந்த 2 ஈக்குவேஷன் எழுதி தான் ஆன்சர் பண்ண போகிறேன். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இது ரெண்டையும் பக்கத்தில் எழுதுனா தான் ஈஸியாக புரியும். யாவச்சுங்க. அப்போ இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், 2 ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 நேர்கோடுகள் இணை எனில் அவங்க சொல்லியிருக்காங்க. அது therefore given straight lines are parallel. அவங்க சொல்லியிருக்காங்க 2 ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்குமா, பேரலாக இருக்குமா. அப்படி இருந்துட்டா இப்போ தான் முக்கியமான பாயிண்ட் சொல்ல போகிற, நல்லா கவனிங்க. இணைன்னு சொன்னதுனால, 2 நேர்கோடுகள் இணை என்று சொன்னதுனால இந்தது பி வெக்டர், இந்தது டி வெக்டர், எல்லாத்துக்கும் தெரியும். ஏற்கனவே 2 நேர்கோடுக்கு படிச்சுக்கோம் இல்லையா, 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம். அப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டிபி வெக்டர், ஆர் வெக்டர் ஈக்குவல் டு இது சி வெக்டர் ப்ளஸ்ஸு எஸ் இன்ட்டு டி வெக்டர் படிச்சிருக்கோம்ல. அப்போ இதைத்தான் நம்ம பார்க்கணும். அந்த கீழே இருக்கிறது பி, இது டி, இதைத்தான் கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ இந்த பி வெக்டருடைய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா a -3, 3, -5. இந்த டி வெக்டர்னு பார்த்துட்டோம்னா என்ன பாயிண்ட், 5, 1, -b -1. இந்த இடம் நல்லா கவனிக்கணும். அப்போ 2 ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. இது பி வெக்டர் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இது டி தெரியும். இது 2 நேர்கோடு இணைன்னு சொல்லிட்டாங்க. கிவன் ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் parallel to each otherன்னு அவங்க சொன்னதுனால
அந்த டிசிஎஸ் மட்டும் எடுத்துருக்காங்க. அதாவது டிசிஎஸ்னால் டைரக்ஷன் ரேஷியோஸ் மட்டும் எடுத்துருக்காங்க. அதாவது திசை வீதங்கள் அதை மட்டும் எழுதிட்டு அந்த திசை வீதங்கள் சமம் அதாவது டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல். அதுதான் அதனுடைய கான்செப்டே, அதே தான். இதை என்ன பண்ணலாம் தெரியுமா, இது இது அதாவது வீதங்கள் சமம். அதாவது a-3/5 = 3/1 = -5/-b-1 அவ்வளோதான். அப்போ இது கண்டுபிடிச்சிட்டு பிடியும் கண்டுபிடிச்சி அதனுடைய ரேஷியோஸ் மட்டும் எழுதுனா போதும். திசை வீதங்கள் சமமாக இருக்கும், அந்த கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதை வேணால் சிம்பிளை பண்ணி போடுங்க. அப்போ a-3/5 = 3/1 = -5/- வெளியே எடுத்துட்டா b+1. ஓகேவா? மாற்றியும் செய்யலாம், மாற்றாம கூட செய்யலாம். ஏன்னா இந்த 5க்கு அடிச்சிடலாம்ல, மைனஸ் அடிச்சிடலாம்ல, அதுக்காண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சுருக்கமாக அப்படி எழுதுங்க. அப்போ a-3/5 = 3/1 = 5/b+1 அவ்வளோதான்ப்பா. இனிமேல் இது எழுதிட்டாவே ஏபி வேல்யூ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் நல்லா கோனிங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கா. அப்போ மொதல் 2 சமம் வச்சு ஆன்சர் போடுங்க. அப்போ a-3/5 = 3. இதை குறுக்க பெருக்கிட்டா அப்போ a-3 = 5 × 3 எவ்வளவு? 15. அப்போ ஏ எவ்வளோப்பா? 15 + 3. அப்போ ஏ வேல்யூ எவ்வளவு? 18 18 கிடச்சிச்சு ஃபஸ்ட்டு வேல்யூ. அதே மாதிரி இதுக்கு இது சமம்னு வச்சு இன்னொரு வேலையை முடிங்க. அப்போ 5/b+1 = 3. 3/1 தேவை நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு தேவை பி தானப்பா வேணும். அப்போ பி வேணும்னா அதை கூட குறுக்க பெருக்கி விட்டுருங்க, க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். அப்போ 3 × b+1 = எவ்வளவு? 5. குறுக்கு பெருக்கல். இதை இங்கே மல்டிபிள் பண்ணிட்டு இதை இங்கே மல்டிபிள் பண்ணிட்டேன். அப்போ 3b + 3 = 5 மல்டிபிள் பண்ணியிருக்கேன் 3ஆல். அப்போ சுருக்கி போடுங்கப்பா. அப்போ 3b = 5 மைனஸ் என்னது? 3. அப்போ 3b = எவ்வளவு? 2. அப்போ b வேல்யூ 2/3. அப்போ ஏக்கு வேல்யூ 18 கிடச்சாச்சு, பிக்கு வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு? 2/3. அப்போ இதுவே தேவையான ஆன்சர். நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னா 2 ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்கணும். அந்த 2 ஸ்ட்ரைட் லைனு இணைன்னு சொல்லிட்டாங்க, பேரல்னு சொல்லிட்டாங்க. அப்போ பேரல்னாவே திசை வீதங்கள் சமம். வீதங்கள் போட்டு டைரக்ஷன் ரேஷியோஸ் ஈக்குவல்னு போட்டுருந்தா இதுதான் இதனுடைய கான்செப்ட். இந்த இடம் தான் முக்கியமான இடம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 மட்டும் என்ன பண்ணுறேன், எடுத்து ஒர்க் பண்ணிடுங்க. அடுத்து 2 எடுத்து ஒர்க் பண்ணுறீங்க, நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். இப்போ அடுத்த சம் போகலாமா? ரெடி ஆகிக்குங்க. சம் நம்பர் 8. x - 5/5m + 2 = 2 - y/5 = 1 - z/-1 மற்றும் x = 2y + 1/4m = 1 - z/-3 என்ற நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை எனில் எம்மின் மதிப்பை காண். அப்போ செங்குத்துனா தெரியுமா நம்மளுக்கு? a.b = 0ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அவ்வளோதான். செங்குத்துனா ஏ வெற்று பி வெற்று டாட் பண்ணால் 0 வந்த ஆன்சர் செங்குத்து. அந்த கான்செப்ட் தான் போட போகிறோம். ஆனால் இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா எக்ஸினுடைய கெழு 1 வரணும், இங்கே வந்துடுச்சு. ஒய்யினுடைய கெழு -1 இருக்குது, அதை மாற்றணும். இங்கேயும் சிக்கல் இருக்குது. அப்போ இந்த கணக்கே எல்லாமே சிக்கலாக தான் இருக்குது. கொஞ்சம் சரி பண்ணி தான் செய்யணும், நல்லா கவனிங்க. If the 2 straight lines are perpendicular to each other, find the value of m. அப்போ perpendicular to each other, perpendicularனா b.d = 0 அல்லது a.b = 0. நம்மளுக்கு தேவை அந்த கீழே இருக்கக்கூடியதை எடுத்து தான் ஆன்சர் பண்ண போகிறோம். அப்போ நல்லா கொஞ்சங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் என்ன இருக்குது? இந்தாங்க பாருங்கள். x - 5/5m + 2 = 2 - y/5 = 1 - z/-1. ஓகேவா? இதை சீர்படுத்துங்க. முதல் வேலை சீர்படுத்தணும். எப்படி சீர்படுத்துறது? சரிப்படுத்துறது. இந்த எக்ஸு கரெக்டாக இருக்குது. அப்போ x - 5/5m + 2 இது ஓகே, பிரச்சனை இல்லை. அப்போ இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்குது. அப்போ மைனஸை காமனாக வெளியே எடுக்கணும்.
அப்போ ஏன் சார் எடுக்கணும்? எக்ஸு ஒய் இஜெட்லாம் வந்து எப்படி வரணும்? 1 வரணும் கோஎஃபிஷியன்ட் கெழுக்கள். அப்போ ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? -2/5. அதுதான் முக்கியமான இடம்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கேயும் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இஜெட்டுங்கிறதுல இங்கே இருக்கு இல்லையா மாறுங்க. அப்போ மைனஸ் இதே மாதிரி வெளியே எடுத்துட்டா இஜெட் -1 ஓகேவா பை -1 அவ்வளோதான். இதை நீ கரெக்டாக எழுதிட்டா இந்த சம்மெல்லாம் ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. இதை சரி பண்ணி பார்த்துருங்க. மைனஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸு +2 ஓகேவா கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே மைனஸ் இன்ட்டு இஜெட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 கரெக்டாக வருது. இந்த மைனஸ் கூட என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இந்த மைனஸை கீழே இறக்குவோமா? இறக்கி போடுங்க. அப்போ எக்ஸ் -5/5m + 2 இஸ் ஈக்குவல் டு y -2/-5 இஸ் ஈக்குவல் டு z -1/1. இதுதான் ஸ்ட்ரைட் லைன் 1. சீர்படுத்தப்பட்டதுன்னா சீர்படுத்துறது என்ன அர்த்தம்னா சரி பண்ணுறது, கரெக்ட் பண்ணுறது. ஓகே எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த இங்கே வர்றது பூராமே பி வெக்டர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ரைட். மேலே இருக்கிறதெல்லாம் ஏ பாயிண்ட், கீழே இருக்கிறதெல்லாம் பி பாயிண்ட். அந்த பியை மட்டும் தான் எடுக்கணும். ஏன்னா இணையானவை செங்குத்தானவைக்கு பிடி தான் எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல அந்த பி வெக்டர்னு பார்த்துட்டா 5m + 2 I வெக்டர் I கேப் மைனஸ் 5j கேப் ப்ளஸ் 1k கேப் அவ்வளோதான். இந்த இடத்த நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பி வெக்டருக்குரியது. அதே மாதிரி ரெண்டாவது லைன் இது ஃபஸ்ட் லைன் பண்ணிட்டோம். இதே மாதிரி செகண்ட் லைனையும் நம்ம என்ன பண்ணோம்? கரெக்ஷன் பார்க்கணும். அப்போ செகண்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்கப்பா? அங்கே நல்லா கவனிங்கப்பா. செகண்ட் லைன் பாருங்கள். அப்போ செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாருங்கள். அந்த செகண்ட் லைன் பாருங்கள் எக்ஸ் பை அப்போ x/1 ஈக்குவல் டு 2y + 1/4m ஈக்குவல் டு 1 - z/-3. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க செகண்ட் லைனில். அதே செகண்ட் லைன் எழுதிருக்கு பாருங்கள். செகண்ட் லைன் எழுதியாச்சு. அதுக்கடுத்து இதே மாதிரி இதை வந்து சரி பண்ணுங்கள். இதில் சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ x/1 தான். ஆனால் இந்த இடத்துல 2 ஒய்ன்னு இருக்கும். அந்த 2 காமனாக வெளியே எடுத்துட்டா அப்போ y × 2 2y ஓகே ப்ளஸ் 1/2 போடணும்ப்பா, மறந்துடாங்கப்பா. ஏன்னா அந்த 1 வந்து காமனாக இங்கிட்டு எடுக்கிறப்ப என்னன்னா அரை போட்டுரும். அப்போ 2 × 1/2 எவ்வளவு? 1 வந்துடுறதுல கரெக்டாக வந்துடுதா? /4m அவ்வளோதான். அதே மாதிரி இதில் வந்து மைனஸ் இங்கே பிரச்சனை இருக்குது, அடுத்து இதில் பிரச்சனை இருக்குது. அப்போ மைனஸை வெளியே எடுத்துட்டா இஜெட் +1 -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் /-3 அவ்வளோதான்ப்பா. இந்த கரெக்ஷனை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ மைனஸ் கூட கேன்சல் பண்ணுங்கள். 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் கூட அடிச்சு விட்ருங்க. அப்போ மிச்சம் எழுதுங்க x/1 ஈக்குவல் டு y + r/ எவ்வளவு 2m இஸ் ஈக்குவல் டு z -1/ எவ்வளவு 3. இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். இதுதான் டி வெக்டருக்குரியது. டி வெக்டருக்குரியது. இப்போ டி வெக்டர் எழுதலாமா? அங்கே பி எழுதணும், அங்கே டி எழுதணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ டி வெக்டர் என்பது ஒரு i கேப் ப்ளஸ் 2m என்னது j கேப் ப்ளஸ் 3k கேப். இதுதான் டி. இப்போ அவங்க செங்குத்துன்னு சொல்லிட்டாங்களா, பெர்பெண்டிகுலர் சொல்லிட்டதுனால 2 டாட் பண்ணி ஈக்குவல் டு 0 வைக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அந்த கண்டிஷன் எழுதுவோமா? என்ன கண்டிஷன்? நேர்கோடுகள் செங்குத்து எனில் பி வெக்டர் டாட் டி வெக்டர் ஈக்குவல் டு 0. அதாவது therefore given straight lines are perpendicular to each other. அவங்க சொல்லிட்டாங்க. therefore b vector dot d vector equal to 0. அப்போ b vector d vector டாட் பண்ணுவோமா? அப்போ b vector அங்கே இப்போ தான் கண்டுபிடிச்சி காமிச்சோம். அப்போ b vector dot d vector equal to 0. அப்போ b vector அங்கே பாருங்கள் என்ன இருக்குது? 5m + 2 I cap minus 5j cap plus 1k cap. D வெக்டர் இங்கே இருக்கு இல்லையா? 1i cap plus 2m j cap plus 3k cap.
அப்போ இதுதான் கான்செப்ட் வந்து என்னென்னா பி டாட் டி ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். இனிமேல் என்ன பண்ண போகிறோம், டாட் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறோம். அப்போ டாட் பண்ணுங்கள். அப்போ டாட்னா இங்கே பாருங்கப்பா, இந்த இடம் பாருங்கள், ஐ எங்கே வரைக்கும் வருதுன்னா இது ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் ஐ, இது ஜே, இது கே. இந்த ப்ராக்கெட் எவ்வளோ முக்கியத்துவம் பொறுத்து வருங்க. அப்போ ஐ இன்ட்டு ஐ, அப்போ 5m + 2 × 1 ப்ளஸ் ஜே இன்ட்டு ஜே, அப்போ -5 இன்ட்டு என்னது 2m, கே இன்ட்டு கே, அப்போ 1 × 3 = 0. அப்போ ஐ இன்ட்டு ஐ டாட் ப்ராடக்ட் ஜே இன்ட்டு ஜே கே இன்ட்டு கே. அவ்வளோதான். ஐ இன்ட்டு ஐ 1, ஜே இன்ட்டு ஜே 1, கே இன்ட்டு கே 1 எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இருந்தாலும் விளக்கம் பார்த்துங்க. இதை சிம்பிளை பண்ணுங்கள். அப்போ 5m + 2 1ஆல் மல்டிபிள் பண்ணால் அதே தான். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ஐ 2 10, அப்போ -10m ப்ளஸ் இது எவ்வளவு மல்டிபிள் பண்ணால் 3 = 0. இதை சுருக்கி போடுங்க. 5m இருக்குது, இங்கே 10m இருக்குது, அப்போ -10 இருக்குது, அப்போ -5m. இங்கே 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது, +5 = 0. இப்போ m தானே வேணும், இடம் மாற்றி போடுங்க. அப்போ -5m = எவ்வளவு 5, மைனஸ் அடிங்க. அப்போ 5m = 5. அப்போ m எவ்வளோப்பா, m வந்து 1. தேர்ஃபோர் m வேல்யூ 1. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இணைனா என்ன, இணைனா இந்த டைரக்ஷன் ரேஷியோ, சாரி ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தது. இது செங்குத்துனா என்ன, பி டாட் டி 0. அந்த பி கண்டுபிடிக்கணும், டி கண்டுபிடிக்கணும், 2 டாட் பண்ணி ஆன்சர் போட்டால் ஈஸியாக வந்துடும். அடுத்த சம்முக்கு போகலாம். இதோட 8 முடிஞ்சா 9th சம்மோட இந்த எக்ஸசைஸே கம்ப்ளீட் ஆகுது. கொஞ்சம் கவனித்து பார்த்துக்குங்க. சம் நம்பர் 9. இந்த 9th சம்மோட எக்ஸசைஸ் நம்பர் 6.4 வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. அப்போ சம் நம்பர் 9 2, 3, 4, -1, 4, 5 மற்றும் 8, 1, 2 என்ற புள்ளிகள் ஒரு கோடமை புள்ளிகள் என காட்டுக அல்லது ஒரு நேர்கோட்டில் அமையும் என காட்டுக. இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஈஸியான மெத்தட்ஸை பார்த்து போடலாம். சம் நம்பர் 9 so that the points 2, 3, 4, -1, 4, 5 and 8, 1, 2 are collinear. அப்போ கொலீனியர்னால் என்னென்னா ஒரே கோட்டில் அமைவது. அப்போ கொலீனியர் பாயிண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஈக்குவேஷன் மெத்தட் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஈக்குவேஷன் மெத்தடே பார்த்துடலாமா? இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நல்ல கவனிங்களே. இதை வந்து எந்த மெத்தடில் செய்ய போகிறோம்னா, இங்கே பாருங்கள் 3 பாயிண்ட் இருக்குது. ஏ பாயிண்ட்டு, பி பாயிண்ட்டு, சி பாயிண்ட். அப்போ ஏ பாயிண்ட்டுங்கிறது 2, 3, 4, பி பாயிண்ட்டுங்கிறது -1, 4, 5, சி பாயிண்ட்டுங்கிறது 8, 1, 2. இது வந்து 2 மெத்தடில் இப்போ செய்யலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். நல்லா கவனிங்க. என்னென்னா ஏபியினுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க. அந்த சிங்கிற பாயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஈக்குவலாக வந்தால் போதும். அந்த ஆன்சர் தான் இப்போ போட போகிறோம் ஃபஸ்ட்டு. அப்போ ஏபிக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 2 பாயிண்ட்ஸ் ஃபார்மில் ஈக்குவேஷன் இருக்கா, அதை போய் போட போகிறோம். அப்போ x1, y1, z1, x2, y2, z2. அப்போ 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஏற்கனவே தெரியுமில்ல, நேர்கோட்டின் சமன்பாடு. அப்போ நேர்கோட்டின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன். 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம், ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா? ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்ப்போம். x - x1 / x2 - x1 = y - y1 / y2 - y1 = z - z1 / z2 - z1. ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுங்கள். அப்போ x - x1 எவ்வளோப்பா 2 / y - y1 எவ்வளோப்பா 3 / z - z1 எவ்வளவு 4. அப்போ 2, 3, 4 தான் இருக்குது. ரைட். அதுக்கடுத்து x2 - x1. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். அப்போ -1 -2. அடுத்து y2 - y1 எவ்வளவு 4 - 3. z2 - z1 எவ்வளவு 5 - 4. அவ்வளோதான். ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை எடுத்து போட்டால் போதும். அப்போ x - 2 / -3 = y - 3 / 1 = z - 4 / எவ்வளவு 1. இது ஈக்குவேஷன்ப்பா.
அப்போ ஏபிங்கிற பாயிண்ட் தான் இது. ஏபிங்கிற ஈக்குவேஷன், ஏபிங்கிற பாயிண்ட் வச்சு என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவேஷன் போட்டிருக்கோம். அந்த சிங்கிற பாயிண்ட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கரெக்டாக டேலி ஆகிடும். அப்போ சிங்கிற பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ பிரதிடுங்க. அப்போ சி பாயிண்ட் என்ன பாருங்க, அப்போ சி பாயிண்ட் பார்த்தா 8,1,2 தானே இருக்குது. இதில் போய் எக்ஸு ஒய் இஜெட் போல என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து கரெக்டாக கிடச்சிடும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், எக்ஸுக்கு எவ்வளவு 8 - 2 - -3 சீக்வல் டு ஒய் எவ்வளவு, ஒய் தான் 1 இருக்குல்ல. அப்போ 1 - 3/1 சீக்வல் டு இஜெட்டுக்கு எவ்வளோ இருக்குது 2 - 4/1. அப்படியே எக்ஸு ஒய் இஜெட்டுக்கு போல் என்ன பண்ணியிருக்கேன், சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிருக்கேன், பிரதியிட்டிருக்கேன். அப்போ ஏபியினுடைய சமன்பாடை உருவாக்கணும், சிங்கிற பாயிண்ட் உள்ளே போட்டணும், அவ்வளோ. அப்போ சிம்ப்ளை பண்ண எவ்வளவு 6 எவ்வளவு 6லேருந்து 2 கழிச்சா எவ்வளவு 6, 8லேருந்து 2 கழிச்சா எவ்வளவு 6, 6 -3 சீக்வல் டு -2/1 சீக்வல் டு இதை மைனஸ் பண்ண -2/1. இப்போ கேன்சல் பண்ணி பாருங்கள், 1 3 3 2 3 6, அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் இல்லை. அப்போ -2 சீக்வல் டு -2 சீக்வல் டு -2 எல்லாமே -2 கரெக்டாக வருதா, ஈக்குவலாக வருதா. அப்படி ஈக்குவலாக வந்தால் தேர்ஃபோர் கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு நேர்கோட்டில் அமையும். Therefore, given points are collinear முடிச்சிடலாம். இது ஒரு மெத்தடுப்பா. செகண்ட் மெத்தட் இதுவே ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு லைன் கண்டுபிடிச்சி 3வது பாயிண்டை போட்டால் போதும். இதுவே ஈஸியாக தான் இருக்குது. ஒருவேளை வேறு மெத்தடில் ஒரு சிலர் ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க வேணால் லைட்டாக மட்டும் கவனிங்கப்பா. இந்த கொலினியருக்கு வந்து இங்கே பாருங்க, ஏபிசி 3 பாயிண்ட் தானேப்பா கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏபி வெக்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏபி வெக்டர்னா என்னது, ஓபி - ஓஏ கண்டுபிடிக்கணும். அடுத்து பிசி கண்டுபிடிக்கணும், பிசி வெக்டர். அப்போ ஓசி மைனஸ் ஓபி. இது ஏற்கனவே நீங்கள் பழகின மாடலாக 11th படிச்சிங்களா, அதே மாடல் தான். அப்போ ஏபினா ஓபி - ஓஏ, பிசினா ஓசி - ஓபி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இப்படி வரும். அப்போ ஏபி ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு பிசி அந்த கான்செப்டில் வந்துட்டா இது கொலினியர்னு முடிச்சிடலாம். என்ன சார் திடீர்னு வந்துருச்சுன்னு பார்க்குறீங்களா, இது செஞ்சு பார்க்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஏபிங்கிறது ஓபி - ஓஏ, பிசிங்கிறது ஓசி - ஓபி. அப்போ ஏபி என்பது இப்படி தான் வரும், லாம்டா இன்ட்டு பிசி. அந்த கண்டிஷன் வந்தால் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர்னு போட்டுடலாம். இது வந்து மெத்தட் நீங்கள் செஞ்சு பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த இது வந்து செகண்ட் டைப்பு, முதல் இருக்கிறது தான் ஈஸி, இதுவும் ஈஸி தான். எதில் வேணாலும் நீங்கள் முயற்சி பண்ணிக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இது வரைக்கும் இந்த வீடியோவில் மொத்தம் எத்தனை சம் வந்திருக்கு, 3 சம் வந்திருக்கு. 7, 8, 9 3 சம் வந்திருக்கு. அதை 3மே வந்து ரொம்ப முக்கியமான சம்மாக தான் சொல்லியிருக்கோம். இதோட 6.4 வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. இன்னும் எக்ஸாமில் ஒரு 2 சம் இருக்குது, அது முன்னால் இருக்குது, அது அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஒரு சிலர் ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கீங்க, ப்ரெஸ் பண்ணிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை வந்து கிளிக் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து தெரியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ப்ளேலிஸ்ட்டில் போய் தேவையான வீடியோஸ் எல்லாம் அந்த ப்ரீவியஸ் எல்லா வீடியோஸுமே பார்த்துக்கலாம். சாப்டர் 1, 2, 3, 4, 5 எல்லாமே போட்டிருக்கோம், நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். ஒரு +2 பாய் வந்து என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே போட்டிருக்கோம். அதே மாதிரி +1 பாய்ஸ் வந்து +2 பாடங்களை இப்போயே வந்து நீங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாப்டர் 1லேருந்தே வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நோட்டில் காப்பி பண்ணி வைங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.